பார்க்கிறோம். ஐநா மனித உரிமை என்று பேசக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு பலஸ்தீனத்திலே ஒரு நாளைக்கு 140க்கு மேற்பட்ட குழந்தைகள் அழுகை சப்தத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். பெரியவர்களே, சின்ன மதலைகள் தாக்கப்படுகிறார்கள். சின்ன மதலைகள் எங்க பார்த்தாலும் அழுகிற சத்தத்தோடு ஜனாசாக்கள் கொண்டு போகப்படுகிறது. ஒரு கபரிலே 3-4 பேர் போடப்படுகிறது. உலகத்தில் ஈவரக்கம் இல்லையா? என்ன மகனுக்கு அடிச்சா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் என்று சொன்னார்கள். பிள்ளைக்கு வாப்பா அடிச்சா போலீஸ் வந்து நிப்பாங்களாம். ஏன்பா? மனித உரிமை மீறல். ஆசானுக்கு மாணவனுக்கு திட்டையலாதா? ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொத்து கொத்தாக 4000க்கு மேற்பட்ட ஜனாசா என்று சொன்னால் இதுவரைக்கும் பிள்ளைகளை மட்டும் நான் சொல்கிறேன், பெரியவர்களை விட்டு விட்டு அது 11,000 தாண்டுது. இந்த இடத்துல 4000 ஜனாசாக்கள் வச்சா நீங்க இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க? 4000 எவ்வளவு நினைக்கிறீங்க? இந்த தல்கஸ்பிட்டியில ஒரு பெரிய மைதானத்தை எடுத்து நீங்க அதுல ஜனாசா வைக்க தொடங்குறீங்கன்னா 10 மைதானங்கள் தேவைப்படுற அளவுக்கு அவ்வளவு குழந்தைகள் இந்த உலகத்தை விட்டு போகிற நேரம் உலகம் செவிடாக நிக்குது, உலகம் பொட்டையா நிக்குது. உலகத்தில் உள்ள பெரிய பெரிய தலைவர்கள் நிப்பாட்டி என்று சொல்லுவதற்கு திராணியாட்டு நிக்குது. ஜோ பைடன் சொல்லுகிறான், இம்பாசிபிள், இந்த வார் நிப்பாட்டுவது இம்பாசிபிள், நோ வே, இது நடந்துதான் தீரும் என்று சொல்கிறார்கள். அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ பயன்படுத்துது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்களும் யகூதிகளும் யுத்தம் செய்யும் வரைக்கும் மறுமை நாள் வராது என்றார்கள். சொல்லலாம் உங்களுக்கு